ஈவினிங் டைம்ல நல்லா சுட சுட பட்டாணி சுண்டல் செஞ்சு கொடுப்பாங்க. அது கூட மேல நல்ல வெங்காயம் கார்ன் சிப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வாய் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும். பட்டாணி சுண்டல் மசாலா எப்படி பண்றதுன்னு பாத்துருவோம் வாங்க. 1/2 கிலோ வெள்ளை பட்டாணியை ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சதும் அதை குக்கர்ல சேர்த்துப்போம். அதுல தேவையான அளவு கல்லுப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 to 8 விசில் நல்லா விட்டு எடுத்துப்போம். பட்டாணி இந்த அளவுக்கு சாஃப்டா வெந்திருக்கணும். நாம பட்டாணியை முன்னும் பாதியுமா மசிக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா மசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அதுல இருக்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் எடுத்து ஓரமா வச்சுட்டு மேஷர் மத்து இல்லைன்னா கரண்டி வச்சு இந்த அளவுக்கு நல்லா ஒன்னும் பாதியுமா மசிச்சு எடுத்துப்போம். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே ஓரமா வச்சிருங்க. நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். சீஜார்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு கடையில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சுக்க விழுத சேர்த்து 2 to 3 நிமிஷம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். வதங்கினதும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிப்போம். நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டாணி தண்ணியை அதுல சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் சலசலன்னு கொதிச்சதும் நம்ம மசிச்சு வச்சிருந்த பட்டாணி அதுல சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சில ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு மேல லைட்டா கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சுவையான பட்டாணி சுண்டல் மசாலா தயார். ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பா ஈவினிங் டைம்ல பட்டாணி சுண்டல் மசாலா சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். என்ன மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்டிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அம்மா ஸ்டைல்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.